அருமையான நல்ல நாளிலும் அவருடைய கரத்திலே வரத்தக்கதாக நமக்கு இந்த விசேஷித்த நாளை தந்ததற்காகவும் இந்த 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து நிற்கத்தக்கதாக தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தையானது நம்மை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த உண்மையுள்ள தேவன் நன்மையானவர், நமக்காய் மரித்துரி தெழுந்தரை பரிசுத்தம் உள்ளவரை பரிகாரியான தேவனை நன்றி சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே, எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்கிறவரே, பரிசுத்தம் உள்ளவரே, பரிகாரியே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தரே, கத்தராகி இயேசு கிறிஸ்துவே, அப்பா, கடந்த ஒரு மாதங்கள் ஜனவரி மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீர், எங்களை வழிநடத்தினீர், எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களோடு கூட இருந்து எத்தனையோ பெரிதான காரியங்களை செய்தீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லையப்பா. இது அந்த புதிய மாதமாகி இந்த 2ஆம் மாதத்திலே இந்த 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே தகப்பனே உடைய கரத்திலே வர தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். ஆண்டவரே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் மிகுந்த அப்படிப்பட்ட மகிமையான உமக்கு நன்றி சொல்லும் உம்முடைய பலத்த கரத்திலே இந்த நாளை ஆண்டவரே ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் நன்றி சொல்லி உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இந்த சாயங்கால நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கத்தக்கதாக இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. இந்த வேலையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் பரிசுத்தமுள்ளவராய் பரிபூர்ணராய் இருக்கிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே வாசம் செய்கிறது வருமாய் உம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிற தேவனாய் இருக்கிற அந்த அன்புக்காக நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த விசேஷித்த வெள்ளிக்கிழமை ஜெப வேளையிலே உம்முடைய கிருபை தயவு இருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற ஏறெடுக்கிற வேண்டுதல் விண்ணப்பம் சமூகத்திலே பிரீதியா இருக்கட்டும் அப்பா. நீரே மகிமைப்படும், உடைய நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். தேவநாம மகிமைக்காக நாம் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் ஜெப நேரத்தில் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை, புதிய இதயமுடனே நேற்றும் இன்னும் என்றும் மாறா இயேசுவை என்று பாடி துதிப்போம். மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை போற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரை கொண்டுமா சேத்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். கரை கொண்டு மாபில் சேத்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன்.
என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதம் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆற்றின் ஜெயதொனியோடு பாதுகா அன்பை என்றும் பாடுவே. ஜெயதொனியோடு பாதுகா அன்பை என்றும் பாடுவே. நாமமே நமமே என் ஆத்மாவின் கீதமே கீதம் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான். பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான். என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பான் என்றும் ஓடுவே. என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பான் என்னும் ஓடுவே. இன்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீத நேசரேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். நீ அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். பூமி அகிலம் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். தேகம் யாவும் என்று இன்று தொண்டு செய்குவேன். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவேன். நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம். எம் தேவனை புதிய இதயமுடனே இன்னும் என்றும் மாற இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். இன்னும் என்றும் மாற இயேசுவை நாம் துதிப்போம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவனை நாம் என்றென்றைக்கும் துதிக்கத்தக்க தேவனாய் எத்தனையோ பயங்கரமான சூழ்நிலைகளிலும் இன்றைக்கு நம்மை சுற்றி நிற்கிற பாரமான கட்டுக்களில் இருந்தும் உலக மனிதனுடைய கரங்களில் இருந்தும் நம்மை காத்து அவருடைய மார்பிலே நம்மை சேர்த்தணைத்த தேவன், அந்த அன்பை குறித்தும் தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்ன தேவனை நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய அந்த நீதியின் பாதையிலே அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கென்று நம்முடைய ஆவி ஆத்மா தேகத்தை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் பெரிதான காரியங்களை செய்ய வல்லவராய்
அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாய் நம்மில யாராவது ஒருவர் கர்த்தர் இந்த புதிய மாதத்தை காணவும் கடந்த மாதம் முழுவதும் நம்மை காத்ததற்காக நன்றி சொல்லும் விதமாய் நாம் இந்த நேரத்திலே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். காரியங்கள் செய்திருந்தாலும் எங்களை மன்னித்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் இனியும் ஆண்டவரே அந்த காரியங்களை செய்யாதவாறு கர்த்தர் தாமே எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல ஆண்டவரை பாதுகாத்து போக்கிலும் வழியிலும் ஆண்டவரை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்து ஆண்டவரே, நாங்கள் கவலையிலும் கஷ்டங்களிலும் ஆண்டவரே நொறுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஆண்டவரே நாங்கள் வரும்பொழுதும் சமூகத்திற்கு வரும்பொழுது ஆண்டவரே உமது சட்டைகளாலே மூடி மறைத்து ஆறுதல் கொடுக்கிற ஆறுதலின் தேவமே உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தகப்பனே எங்களை தேர்ச்சுகிற தேவனாய் இருக்கிறேன். ஒவ்வொரு காலைதோறும் உமது கிருபையை புதிதாய் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆண்டவரே நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் இன்னும் உங்களுடைய சுற்றி சேரவும் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உற்சாகத்தோடும் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் வெள்ளத்தோடும் ஆண்டவரே தொழுது கொள்ளவும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உமது பலத்தால் இடைக்கட்டி தாங்கிக் கொள்வீராக ராஜா. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆண்டவரே நாங்கள் வரப்போகிற நாட்கள் ஆண்டவரே ஜனங்களுக்கு முன்பாக உலக ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆண்டவரே தகப்பனே பக்கம் இருக்கிறவர்களுக்கு முன்பாகவும் உங்களுடைய நாமத்திற்கென்று சாட்சியாய் ஜீவிக்கின்ற நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த விசுவாசமும் உண்மையிலே நாங்கள் கொண்டிருக்கிற நேசமும் ஆண்டவரே ஒருபோதும் குறையாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் தேவனாய் இருக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அன்பு உண்மையானது. உமது நேசம் பரிசுத்தமானது. மீது வைத்திருக்கிற அன்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் ஸ்தோத்திரம் ஐயா. காத்து வழி நடத்தும் நாங்கள் வழிவிலகி ஆமாண்டவரே, நன்றி ஐயா, நன்றி. எங்களை மாம்சம் தானே என்று நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. காரியங்களை செய்ய போயிருந்தாலும் தகப்பனே ஒரு விசை தாயை போல எங்களை மன்னித்தருளும் அப்பா. ஆமென் ராஜாவே, நன்றி ஐயா. இன்னும் ஆண்டவரே அதிகப்படியாக ஸ்தோத்திரம் அப்பா. புரிந்து கொள்ளவும் இன்னும் உம்மை பற்றி அறிந்து கொள்ளவும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இன்னும் நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே கிருபை செய்யும் ஐயா. ஆமென். ஆமாண்டவரே இயேசுவே தயவு செய்யும், தயவாயிரும். நன்றி அப்பா. ஆமென். இயேசுவே இரக்கமா. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்னது போல ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். கடைசி பரியந்தம் வரைக்கும் சாட்சியாய் நிலைநிற்க நீர் உதவி கிருபை செய்யும் ஐயா.
ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற கர்த்தரும் மேய்ப்பரும் ரட்சகருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல நல்ல தகப்பனே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய சிந்தனைகள், நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவரே, எங்கள் வழிகளை அறிந்தவரே, எங்கள் பாதைகளை செவ்வை பண்ணு. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மேல் இரக்கம் பாராட்டினதற்காய் நன்றி. அன்பு கூர்ந்ததற்காய் நன்றி. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. நிறைய மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து நம்மளை யாராவது ஒருவர் நம்முடைய திருப்பூர் பட்டணத்திற்காக ஜெபிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் பட்டணத்திலே காணப்படுகிற சுவிசேஷமானது சரியானபடி புறஜாதி ஜனங்களுக்கு சென்றடையவும் தேவனுடைய வருகை அதிசீக்கிரமாக இருப்பதால் இன்றைக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாமல் புற தேசத்திலிருந்து புற மாநிலங்களில் இருந்தும் இன்னும் அநேக இடங்களிலிருந்து இந்த திருப்பூர் பட்டணம் வந்து சென்று, அது மட்டுமல்ல இந்த திருப்பூர் பட்டணத்தில் இருக்கிறவர்கள், திருப்பூரில் இருக்கிற இந்த 25 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களிலே மிக சொற்ப ஜனங்களே இயேசு கிறிஸ்துவை தேவனாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னும் அநேகர் மனம் திரும்பாமலும் ரட்சிக்கப்படாமலும் தேவனை குறித்தான கவலையோ, ரட்சிப்பை குறித்தான கவலையோ, நித்திய ஜீவனை குறித்தானதை பற்றியான அந்த உணர்வோ இல்லாதவர்களாக ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படியோ மரிக்கப் போகிறோம் என்று தங்கள் ஜீவனை குறித்து எந்த விதமான கவலை இல்லாதபடி இருந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் இன்றைக்கு பரிந்து பேசுகிற பரிசுத்தாவியானவராய் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற அந்த ஆத்மாவானது அது மகத்துவமானது, ஒரு பரிசுத்தமுள்ள ஆத்மா, அது தேவனுடைய ஆத்மா. அந்த ஆத்மா தேவனிடத்திலே செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் அந்த உணர்வில்லாதபடி இருக்கிற அவர்களுக்கு கர்த்தர் ஒரு விஷயம் கூட அவருடைய கரம் இந்த ஜனங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதை கேட்டு விசுவாசிக்கிறவற்று ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. தேவன் அவருடைய இருதயத்தை திறக்கும்படியாய் அவர்களும் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ரட்சிப்பை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவ இருதயத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த உணர்வுள்ளவர்களாய் மாறத்தக்கதாக இந்த நேரத்தில் இந்த காரியத்திற்காக திருப்பூர் பட்டணத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு பட்டணங்கள், ஒவ்வொரு ஜனங்களுக்காக நம்மளை யாராவது ஜெபிக்கலாம். ஏசப்பா நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆம் ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா. ஆமென். இயேசுவே இரக்கமா, இயேசுவே இரக்கமா. ஆம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இயேசுவே இரக்கமாய். ஆமென், ஆமென் ராஜாவே. ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். உணர்வை தாரும் ஆண்டவரே, மனம் திரும்புதலை தாரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, ஆமென் இயேசுவே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே கிருபையா. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென் ராஜாவே. கிருபையாயிரும், இரக்கமாயிரும். இயேசப்பா ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே சப்பா அந்த தெரியாத மக்களுக்கு கூட ஆண்டவரே ஆம் ஆண்டவரே, நன்றி ஐயா. போய் சேரோனுங்க ஆண்டவரே சப்பா ஆமேன் ஆமேன் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமேன் 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 ராஜா. கிருபை செய்யும், கிருபையாயிரும், இரக்கமாயிரும். ஆம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆமேன் ஆமேன் இயேசுவே, தயவாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சகலத்தையும் படைத்த ஆமேன் ஆமேன் ராஜாவே, நன்றி. தேவனை அறிந்து கொள்ள ஆண்டவரே சப்பா, புரிந்து கொள்ள ஆண்டவரே சப்பா கர்த்தாவே, அவங்களுக்கு அந்த அதிக தருவீராக ஆமேன் ஆமேன் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாழ ஆண்டவரே சப்பா அந்த ஜீவியத்தை அவங்களுக்கு ஆம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. ராஜா சோதரங்க கர்த்தாவே, சோதரிக்கிறேன் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே, நன்றி நன்றி அப்பா. ஆமேன் ஆமேன். ஆண்டவரே சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கிறாங்க. ஆம் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமா. மாற வேண்டுமாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆமேன் ஆமேன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை அப்பா. ஆமேன் ஆமேன். கூடுங்க ஆண்டவரே சப்பா. உமக்கு சோத்திர ராஜா, சோத்திர ஆண்டவரே சப்பா. நீங்க எத்தனையோ அதிசயங்களை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. ஆமேன் ஆமேன் இயேசுவே, நன்றி ஐயா. சப்பா கர்த்தாவே, மரித்தவங்களை கூட உயிரோடு கூட நீர் எழுப்பின தேவன். ஆமேன் ஆமேன் ராஜாவே. அப்பாடே நடக்க வச்சிருக்கிறீங்க ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. 18 வருஷம் குணா இருந்தது தெரியக்கூடிய ஆண்டவரே சப்பா நீர் இயேசுவே. தேவன் நீர். ஆமேன் ஆமேன் ராஜாவே. கூடாத காரியம் ஒண்ணுமே ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை அப்பா. ஆமேன் ஆமேன். பாரும் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. சோதரிக்கிறேன் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. ஆண்டவரே திருப்பூர் பகுதியில் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே சப்பா பல கோடி மக்களுக்கு இருக்கிறாங்க ஆண்டவரே சப்பா. அந்த மக்களை நீங்க ஆசீர்வதிங்க. இரக்கம் பாராட்டும், இரக்கமாயிரும், இரக்கம். சோதர ராஜா சோதரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை பற்றி அறிகிற அறிவை தாங்க ஆண்டவரே சப்பா. நன்றி நன்றி அப்பா. கிருபை செய்யும், கிருபை செய்யும் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. ஆமேன் ஆமேன் ராஜாவே. ஆண்டவரே சப்பா அவங்களும் இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமேன். சோத்திர ராஜா சோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே, கிருபை 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 அப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சப்பா உள்ளங்கையில மறைஞ்சிருக்கிறீங்க. ஆமேன் 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 ராஜாவே. அல்லேலூயா ஆமென். நன்றி அப்பா. ஆமேன் ஆமேன். ஆகாவிக்கு முன்னாடியே நீர் பேர் சொல்லி ஒவ்வொருத்தரையும் அழைத்த தேவன் நீருங்க. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தருவே. ஆமேன் ஆமேன் அப்பா. சோத்திர ராஜா சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா கண்ணு குருடா போகாதபடிக்கு ஆண்டவரே இரக்கம் பாராட்டும், இரக்கமாயிரும். கண்களை திறந்தார்களுங்க ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அறிவே அறிவுங்க ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ராஜா. அறிவை தர வேண்டுமாக கெஞ்சுகிறோம். நன்றி ஐயா, நன்றி அப்பா. அறியாத ஜனங்களை கூட ஆண்டவரே சப்பா ஒரு முறை அவங்களுக்கு இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். வேண்டுமாக கெஞ்சுகிறோம் தகப்பனே சப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா சோத்திரம் கர்த்தாவே. சோதரிக்கிறேன் ஆமேன் ஆமேன் ராஜா. ஒரு சாட்சியாக வாழ கிருபை செய்யும், கிருபை செய்யும் ஐயா. ஆமேன். படைச்சீங்களா ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. அந்த நோக்கத்துக்காக நீங்க எந்த நோக்கத்துக்காக படைச்சீங்களோ ஆண்டவரே சப்பா கர்த்தாவே அந்த நோக்கம் நிறைவேற அந்த மக்களுக்கு நீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் சாட்சியாக சாட்சி சொல்றதுக்காக படைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவே. அந்த காரியத்துல ஆண்டவரே சப்பா உங்க பலனா இருக்கு. நீங்க திரும்ப ஆமேன் ஆமேன் ராஜாவே. நன்றி அப்பா. ஆமேன். இயேசுவே, இரக்கமாயிரும். ரொம்ப உத்தமா இருக்கு. திரும்ப செய்வீரா ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இரக்கமா. ஸ்தோத்திரம் அப்பா. மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே சப்பா. ஆமேன் ஆமேன் ராஜா. உங்க வருகை ரொம்ப பக்கத்துல இருக்குதுங்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. அந்த உணர்வை எல்லாத்துக்கும் தர வேண்டுமாக ஆமேன் ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வருகையில எதிர்கொண்டு நிற்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. ஒவ்வொருத்தருக்கும் பலன் தாரும், பலன் தாரும் ஐயா. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கல்யாணம்
ஆண்டவரே அவங்க பிறவேற்றாங்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரே சப்பா கர்த்தாவே அந்த 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 5 கண்ணியை எந்த மாதிரி ஆண்டவரே சப்பா ஒவ்வொருத்தரையும் மனம் திரும்பி ஸ்தோத்திரம் அவங்களும் உங்ககிட்ட ரட்சிப்புக்குள்ள வர திரும்ப செய்வீராக இரக்கமாயிரும் கல்யாணத்துல இரக்கமா கலந்து திரும்ப தந்தீர் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆமென் தருவீராக ஆண்டவரே சப்பா ஒவ்வொருத்தருக்கும் தருவீராக ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமென் ஹalleluya ஆமென் ராஜா ஆண்டவரே சப்பா உமது பிள்ளையை வெளிச்சத்தின் பிள்ளை ஆண்டவரே சப்பா கர்த்தாவே இயேசுவே இரக்கம் அந்த அந்தகார கிரியில் அதம் பண்ணி போடுவீராக ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஜபத்துக்கு உண்டான தடைகளை முற்றிலும் நீர் எடுத்து எடுத்து போடும் அப்பா ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா ஆமென் உற்சாகத்தை தருவீராக ஆமாண்டவரே நன்றி ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா உணர்வை தருவீராக ஆமென் ஆமென் ராஜா ராஜா சோதரங்கத்தாவே சோதரிக்கிறேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆமென் ஆமென் நீர் பேசுற தெய்வம் ஆண்டவரே சப்பா ஆமென் ஆமென் ராஜா உயிரோடு கூட இருக்கிற தேவனுங்க ஆமாண்டவரே நன்றி ஐயா கேட்டதுக்கு அப்பவே நீர் பதில் அளிக்கிற பதிலளித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே சப்பா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் என் உண்மையை தேடி வர்ற மக்களுக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஐயா நன்றி ராஜா இனி நீங்க செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க ஆமென் ஆமென் ராஜா அந்த உணர்வு அவங்களுக்கு தர வேணுமாக கெஞ்சுகிறேன் ஆமென் ஆமென் ராஜாவே நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமது நாமம் ஒன்று மட்டும் மகிழ்படணும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே சப்பா நீ ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சப்பா உமது சொந்த ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே சப்பா எங்களுக்காக நீர் மறிச்சீங்க ஆண்டவரே சப்பா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா ரட்சிக்க ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்க வந்த தேவன் நீங்க ஆண்டவரே ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உண்மையை அறியோளுங்க ஆண்டவரே சப்பா ஒவ்வொரு மக்களும் ஆமென் ஆமென் ராஜாவே ஆமென் அப்பா ஏழை எளியவர்களுக்கு நீங்க வந்த தேவனுங்க ஆண்டவரே ஆமென் ஆமென் ராஜாவே சோதர் ராஜா சோதரிங்க தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே சப்பா தாவே எல்லாவித காரியங்களும் நன்றி ஐயா ஆமென் ஆமென் தாவே நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக ஆண்டவரே சப்பா ஆமென் ராஜா துதி கனமாகி உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீரே ரட்சகரும் மீட்பருமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே ஆமென் தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் திருப்பூரில் ஒவ்வொரு கிராமங்கள் நகரங்கள் பட்டணங்கள் தாலுகாக்கள் ஆண்டவரே குக்கிராமங்கள் பஞ்சாயத்துக்கள் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே ஊராட்சி மன்றங்கள் ஆண்டவரே அதனுடைய தலைவர்கள் அதனுடைய ஆண்டவரே கத்தாவே கலெக்டருக்காய் தாசில்தாருக்காய் இன்னும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் அதில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க ஆண்டவரே அங்கே ஒவ்வொரு மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாதவர்களுக்காய் ஜெபிக்க தேவ கிருபை கொடுத்து ஒவ்வொரு மனம் திரும்ப ஒவ்வொருவருமை அறிந்து கொள்ள உடைய இரக்கத்தை உடைய கிருபை உடைய சத்திய வார்த்தையை நீரே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனின் நீரே எல்லாவற்றையும் அறிந்த தேவன் என்னும் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று இந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ள தேவ இரக்கம் கிடைக்கட்டும் தேவ தயவு கிடைக்கட்டும் அப்பா நீரே மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென் இன்னுமாய் கூட நம்மள யாராவது ஒருவர் இந்த நேரத்திலே விசேஷமாய் வருகிற மே மாதம் நம்முடைய பாராளுமன்றத்திற்கு புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்க போகிறார்கள். அந்த தேர்தல் எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தேர்தலானது நியாயமாய் உண்மையாக ஜனங்கள் யாரை தெரிந்தெடுக்க விரும்புகிறார்களோ, தேவன் யாரை அடுத்த பிரதமராக முன்குறித்திருக்கிறாரோ, அது எந்த விதமான குழப்பம் இல்லாதபடி, எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாதபடி, ஏமாற்றாதபடி, ஜனங்களை வஞ்சிக்காதபடி, பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து இன்றைக்கு குடிப்பழக்கத்திலும் இன்னும் அங்கேயான வீணான ஆடம்பர செலவுகளை செய்து இன்றைக்கு ஜெயித்து கொண்டு அநியாயமாய் அக்கிரமமாய் துரோகிகளாய் பாவிகளாய் கொலைகாரர்களாக இன்றைக்கு தேசத்திலே அசுத்தங்கள் அருவறுப்புகளினாலும் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் புறந்தள்ளி நியாயமான அதிகாரிகளாக உண்மையுள்ளவர்களாய் ஜனங்களுக்காக சரியானபடி ஒத்துழைப்பு கொடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிகாரிகளை, அப்படிப்பட்ட பிரதமரை, அப்படிப்பட்ட நம்முடைய எம்பிக்களை கொடுக்கும்படியாக சரியான ஒரு பாராளுமன்றத்திலே நல்ல தலைவர்கள் வரும்படியாக பிரைம் மினிஸ்டர் இன்னும்
ஃபினான்ஸ் மினிஸ்டர், இன்னும் டிஃபென்ஸ் மினிஸ்டர், இன்னும் ஆர்மி, நேவி, இன்னும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டிலே சரியான தலைவர்கள் தெரிந்தெடுக்கப்பட, தேசத்திலே இன்றைக்கு காணப்படுகிற அசுத்தங்கள், அருவருப்புகளை, அக்கிரமங்களை, ஜாதி, மதம், இன கலவரத்தினாலே ஜனங்களை பிளவுபடுத்துகிற அந்த சக்திகள் கர்த்தர் எடுத்து போடும்படியாக ஒரு மனதோடு தேவ கிருபை நிறைவேறத்தக்கதாக வருகிற எலெக்ஷன் சரியானபடி நடக்க, அதுபோல் இன்னைக்கு ஏமாற்றி செய்யாதபடி அது நியாயமாக உண்மையாக நடக்கவும், அது மட்டுமல்ல இன்றைக்கு தேசத்திலே காணப்படுகிற மத ரீதியாய், ஜாதி ரீதியாய், இன ரீதியாய் ஜனங்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிற நாசகார சக்திகளுக்கு ஜனங்கள் துணை போகாதபடி அதற்கு அதிகாரிகள் அதற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, தேசத்திலே தேவ கிருபை கிடைக்க, பஞ்சம், பசி, பட்டினி, வறுமைகள் இருக்கிற ஜனங்களுக்கு அரசாங்கம் நல்ல உதவிகளை செய்யத்தக்கதாக ஆளுகிற அதிகாரிகளும், ஒவ்வொரு கலெக்டர்களும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்களும் சரியான காரியத்தை செய்யத்தக்கதாக தேவ கிருபை அவர்களுக்கும் கிடைக்கத்தக்கதாக இந்த காரியத்திற்காக நம்மளை யாராவது ஜெபிக்கலாம். இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை நோக்கி துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய குற்றங்கள், குறைகள், உமக்கு பிடிக்காத காரியங்களை ஏதேனும் செய்தால் கூட ஒரு விஷயம் மனமிரங்கும், மன்னித்தருளும். ஆமென், ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. ஆமென், ஆமாண்டவரே. நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த தேர்தலில் கூட கர்த்தாவே நல்ல பிரதமரை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மக்கள் யாரையும் நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும்படி கர்த்தாவே அவர்கள் இருதயத்திலே இயேசுவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, யார் பிரதமர் ஆமென், ஆமென். கர்த்தாவே உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். தேசத்தை ஆளுகிற ஒரு நல்ல பிரதமரை தர வேண்டுமா இயேசுவே இரக்கமாயிரும், கர்த்தாவே. எந்த விதமான பிரச்சனைகளும் வராதபடி கர்த்தாவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் அப்பா. அதுபோல ஒவ்வொரு துறையிலும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பொருளாதாரத்துறை, நிதித்துறை கர்த்தாவே, போலீஸ் துறை கர்த்தாவே, ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். மினிஸ்டர்களுக்காக இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். அவர்களுக்கு என்னென்ன வேண்டும் என்று அறிந்து ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மக்களை ஏமாற்றுவதபடி கர்த்தாவே. ஆமாண்டவரே, இயேசுவே இரக்கமா, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஐயா. ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ஆமாண்டவரே, கர்த்தாவே, வீடுகள் இல்லாமலும், கரண்ட் வசதி இல்லாமலும், ரோடு வசதி இல்லாமலும், தண்ணீர் வசதி இல்லாமலும் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவருக்கு வேண்டிய உதவிகளை இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். அவர்களும் கர்த்தாவே, ஆண்டவரே, என் இயேசு கர்த்தாவே, இந்த அதிகாரிகள் எங்களுக்கு எல்லாம் உதவி தந்தார் என்று அந்த பிள்ளைகளும் சாட்சி சொல்ல. ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். உம்மை பற்றி அறிந்து கர்த்தாவே, என் இயேசு இயேசுவே இரக்கம் பாராட்டும், இரக்கமாயிரும். ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. கிருபை தாரும், இரக்கம் பாராட்டும், இரக்கமாயிரும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்மை தொழுது கொள்ள முடியாதபடி எத்தனையோ ஜனங்கள் கர்த்தாவே, எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அந்த இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே தயவாயிரும், இரக்கமாயிரும். ஆமென். ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி ஐயா. மக்களுக்கு கர்த்தாவே எந்த விதமான தொந்தரவும் செய்யாதபடி கர்த்தாவே அதிகாரிகள் கண்ணிலே தயவு கிடைக்கட்டும்
ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, நன்றி நன்றி அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாமலும் கத்தாவே ஆண்டவரே ஜனங்கள் கத்தாவே படித்து வேலை கிடைக்காமல் எத்தனையோ ஆமென் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. வேலைகளை தர வேண்டுமா கிருபை செய்யும், இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. ஆமென் வேண்டிய வளர்ச்சி திட்டங்களை நீ ஏற்படுத்தி தர வேண்டுமா ஆமென் ஆமென் ராஜாவே, நன்றி அப்பா. அதன் மூலம் அதிகாரிகளை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நியமித்து கத்தாவே மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டுமா நாங்கள் செய்தருளும் அப்பா. ஆமென் ஆமென். நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, நன்றி ஐயா. ஆமென் ஆமென். இயேசுவே, இரக்கம் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் அப்பா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல இருதயத்தை தர வேண்டுமே அந்த ஜனங்களுக்கு நல்ல ஒரு ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஐயா. ஆமென். எடுத்து போடும் அப்பா. நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. செய்தருளும் ஐயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நன்றி நன்றி. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, தயவாயிரும் இரக்கமாயிரும் கிருபை கிருபை அப்பா. நன்றி அப்பா. ஆமென் ஆமென். தேவனும் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீர் ஆண்டவரே தேசத்திற்காய் ஜனங்களுக்காக அவருடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிக்கிறது ஆண்டவரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனப்பா. ஆண்டவரே, நீர் யாரை முன்குறித்து இருக்கிறீரோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிகாரிகளை, நல்ல ஆளுகிற தலைமைகளை, நல்ல ஆண்டவரே கத்தாவே ஜனங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை உள்ள மனிதனை, நேர்மையானபடி உண்மையானபடி ஆண்டவரே எல்லோரோடும் அன்புகளும் அரவணைப்பிலும் வருகிற அப்படிப்பட்டது ஒரு நல்ல மனிதனை கத்தர் தாமே தாரும். அப்படி செய்ய போறக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். உடைய இரக்கம் கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். நிறைய மகிமைப்படும். ஆமென். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி தொடர்ந்து ஜெபத்திலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டேன், செய்வோமும் சேர்த்தோம். செவிகளை நீர் திறந்து விட்டேன், செய்வோமும் சேர்த்தோம். இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. எளிமையான
எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக நம்மளை யாராவது ஒருவர் வியாதியஸ்தர்களுக்காக, ஏழை எளியோர், திக்கற்றோர், அனாதைகள், இன்னும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள், பெற்றோர்களால் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக, பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக, வயதானவர்களுக்காக, இந்த நேரத்திலே வியாதி படுக்கையிலே ஆஸ்பத்திரியிலே படுத்துக்கொண்டு எப்பொழுது என்ன நடக்குமோ மரண பயத்தோடு திகிலோடு தன்னுடைய வியாதிகளுக்காக அழுது கொண்டு கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு பாரத்தோடு அங்கே புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய இரத்தம் ஒன்று மட்டுமே, அவருடைய வார்த்தை ஒன்று மட்டுமே சுகத்தை தரும். எந்த ஒரு மருத்துவரால் செய்ய முடியாததை எல்லாவற்றையும் செய்கிற ஒருவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே சுகத்தை தருகிறவர் என்ற உணர்வு ஜனங்களுக்கு கிடைக்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த ஜனங்கள் கூப்பிடும்படியாக, இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு செவிடர்கள், முடவர்கள், சப்பானிகள், அது மட்டுமல்ல 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவரை தொட்டு அவரை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கிடைத்தது. இன்றைக்கும் அதே தேவன் இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் செய்து கொண்டு வருகிறார். நமக்கும் அதே காரியத்தை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே ஏழை எளியோர், திக்கற்றோர், அனாதைகள், விதவைகள், வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவ கிருபை, தேவ தயவு கிடைக்கும்படியாக நம்மளை யாராவது ஒரு ஜெபிக்கலாம். நன்றி ஐயா, நன்றி அப்பா, ஆமென். ஆமென் இயேசுவே, நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஆமென் ஆமென். நன்றி நன்றி அப்பா, நன்றி ஐயா, ஆமென் ஆமென். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ராஜசப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி ஐயா. தாப்பனே ராஜசப்பா, ஆண்டவரே இன்னும் வர தடைப்பட்ட பிள்ளைகளை கூட ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க தாப்பனே ராஜா, அவங்களுடைய தடங்களை கூட நீர் எடுத்து கூட வளவராய் இருக்கிறீர் ராஜசப்பா. இனி வரும் ஞாயிற்றுக்கிழமை அந்த திருவிழா ஆபாசத்துல கூட அவர்கள் ஒவ்வொருவரும் பங்கேற்று ஆமென் ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாய் கூட தாப்பனே ராஜா, இந்த நேரத்திலே நாங்கள் பாடுகின்ற இயேசுவே கிருபையாயிரும், கிருபை செய்யும், கிருபை செய்யும் ஐயா. ஆமென் ஆமென் ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ராஜா, நாங்கள் மீண்டும் அந்த தவறு இழைக்காதவாறு கிருபை நீர் எங்களுக்கு தாருங்கள் தகப்பனே ராஜா. இயேசுவே மனமிரங்கும், மனமிரங்கும் அப்பா. இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் தகப்பனே ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஐயா. இயேசுவே மனமிரங்கும். ஆமென். வியாதி படிக்கையில போராடிட்டு இருப்பாங்க தகப்பனே ராஜா. அவர்களுடைய குறைகளை தீர்க்க ஒரே வல்லவரான மெய்யான இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், 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 நம்பிக்கையோடு வந்த அந்த ஸ்ரீ வியாதியை கூட இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆண்டவரே கிருபை 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 ராஜாவே, தயவாயிரும், இரக்கமாயிரும். இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமாண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி அப்பா, ஆமென் ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே, அந்த பசியா இருந்தவர்களுக்கு நீர் உணவு கொடுத்தீர் தகப்பனே ராஜா. இயேசுவே ஆண்டவரே ராஜா, அன்னைக்கு தாகத்தோடு இருந்தவர்களுக்கு நீர் தண்ணீர் கொடுத்தீர்
தகப்பனே ராஜாசப்பா. அது போல தகப்பனே ஆமாண்டவரே ராஜாசப்பா, நன்றி ஒருவரின் நன்றி தேவை அப்பா. இன்னதென்று அறிவதற்கு முன்னே நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. ஆமென் கொடான ஆமென் கொடி நன்றி நன்றி ஐயா செலுத்துகிறோம் நன்றி தகப்பனே அப்பா ஆமென். ராஜாசப்பா. உம்முடைய வாக்குகளும் ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களும் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே. நல்ல சிறந்த மருந்தாக இருக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா கிருபை ஜெபிக்கிறேன் செய்யும் தகப்பனே கிருபை ராஜாசப்பா. செய்யும் ஐயா ஆமென் ஆண்டவரே ஆமென். ராஜா, நம்பிக்கையோடு தகப்பனே என் தேவன் என்னை சுஸ்தமாக்குவார் என்று ஒவ்வொரு விசுவாசிகளும் விசுவாசிக்கத்தக்க கிருபை நீர் அவர்களுக்கு தாருங்கள் தகப்பனே ஆமாண்டவரே ராஜாசப்பா. இன்னும் வியாதி கிருபையாயிரும் படுக்கையில் இருக்கிற ஆமென். ஒவ்வொரு மேலும் கரம் வைத்து அவர்களை கரம் நீர் இறங்கட்டும் ஆசீர்வதித்து அப்பா அவர்களை நல்ல இறங்கட்டும் ஐயா. சாட்சியாக கொண்டு வர நீர் கிருபையா இருக்கிறீர் ஆமென் தகப்பனே ஆமென் ராஜாசப்பா. ராஜாவே நன்றி சோதரிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் நன்றி அப்பா. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் தகப்பனே ராஜாசப்பா. ஆண்டவரே ஆமாண்டவரே ராஜாசப்பா, நீர் நன்றி மரித்தோரை கூட நன்றி. உயிரோடு எழுப்பின தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே ராஜாசப்பா. இயேசுவே கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜாசப்பா. அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே ஆமென் ராஜாசப்பா. ஆமென் சோதரிக்கிறோம் ராஜாவே சோதரிக்கிறோம் நன்றி ஐயா. சோதரிக்கிறோம் தகப்பனே ராஜாசப்பா. நீர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறீர், கிருபையின் தேவனாய் இருக்கிறீர். கொடான கொடி ஆமென் நன்றி ஆமென் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே நன்றி ராஜாசப்பா. ஐயா நீர் ஆமென். சொல்ல ஆகும் தகப்பனே ராஜாசப்பா. நீர் கட்டளையிட நிற்கும் ஆமென் தகப்பனே ஆமென் ராஜாசப்பா. நாங்கள் ராஜாவே ஒவ்வொருவரும் நன்றி அதை நன்றி. விசுவாசிக்கிறோம் தகப்பனே ராஜாசப்பா. சோதரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜாசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே மருந்தாகவும் மருத்துவராகவும் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆமாண்டவரே ராஜாசப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா. ராஜா, இன்னுமாய் கூட தகப்பனே ராஜாசப்பா, நீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரா இருக்கிறீர் தகப்பனே ராஜாசப்பா. ஆமென் நீர் அனாதி இயேசுவே தேவனா இருக்கிறீர் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் கொடான கொடி ஆண்டவரே நன்றி ஆமென் செலுத்துகிறோம் ஆமென். தகப்பனே ராஜாசப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல நீர் உம் பிள்ளைகளை தேற்ற தேற்றுவதற்காய் வல்லவராய் இருக்கிறீர் நன்றி தகப்பனே. நன்றி ஐயா கொடான நன்றி கொடி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜாசப்பா. வாதையும் ஆமென் கூடாரத்தை ஆமென் அணுகாது, பொல்லாப் ராஜாவே. உனக்கு நேரிடாது என்று சொன்னீர் தகப்பனே ராஜாசப்பா. அது போல இயேசுவே ஒரு வாதையும் ஸ்தோத்திரம் உம் ஸ்தோத்திரம். கூடாரத்தை அணுகாதவாறு எங்களை காத்து கொண்டதற்காக நன்றி கொடான கொடி நன்றி 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 செலுத்துகிறோம் ஐயா தகப்பனே ஆமென் ராஜாசப்பா. ஆமென். இன்னும் எத்தனையோ பேர்கள் கூட தகப்பனே ராஜாசப்பா வியாதியினாலே மரித்திருப்பார்கள் தகப்பனே ராஜாசப்பா. ஆமாண்டவரே இரக்கம் அவர்களுடைய பாராட்டும் குடும்பத்திற்கு இரக்கமா. கூட நீர் ஆறுதலின் தெய்வமாய் இருக்கிறீர் ஆமென் தகப்பனே ஆமென் ராஜாசப்பா. ஸ்தோத்திரம் சொஸ்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் சொஸ்தரிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாசப்பா. அவர்களுடைய மனதிற்கு கூட தகப்பனே இயேசுவே ராஜா ஒரு அமைதலை நீர் ஸ்தோத்திரம் உண்டு பண்ண ஸ்தோத்திரம் ஐயா வல்லவராய் இருக்கிறீர் ஆமென். தகப்பனே. இயேசுவே கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் கிருபையாயிரும் தகப்பனே ராஜாசப்பா. கிருபையாயிரும். இன்னுமாய் கூட தகப்பனே, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்துக்கு கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று ஆமாண்டவரே சொன்னீர் தகப்பனே தயவாயிரும் ராஜாசப்பா. அது போல இரக்கமாயிரும். எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் தகப்பனே விசுவாசிக்கிறோம் ராஜாசப்பா. விசுவாசிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. ஆமென் சோதரிக்கிறோம் ஆமென் சோதரிக்கிறோம் நன்றி சோதரிக்கிறோம் அப்பா தகப்பனே நன்றி ஐயா. ராஜாசப்பா. ஆண்டவரே, நீர் வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுக்கு தந்த தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் நன்றி தகப்பனே ஆண்டவரே ராஜாசப்பா. நன்றி ஐயா சோதரிக்கிறோம் நன்றி சோதரிக்கிறோம் நன்றி சோதரிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஆமென் ராஜாசப்பா. ஆமென். ஆண்டவரே ராஜா, அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றது போல தகப்பனே ராஜா, இன்று ஒரு கூட்ட ஜனங்களையும் நீர் ஆண்டவரே ராஜா ஒருபோதும் வழிவிலகி போகாத பிள்ளைகளாக நீர் வழிநடத்தி வழி செல்ல நடத்தும் வல்லவராய் வழி இருக்கிறீர் நடத்தும் தகப்பனே அப்பா. ஆமென் ராஜாசப்பா. ஆமென். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னீர் தகப்பனே இயேசுவே ராஜாசப்பா. சோதரிக்கிறோம் தயவாயிரும். சோதரிக்கிறோம் 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 தகப்பனே ராஜாசப்பா. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமாண்டவரே என்று சொன்னீர் ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜாசப்பா. ஐயா. நீர் ஆண்டவரே ராஜா, இன்னும் உயிரோடு எங்கள் நடுவிலே ஆமென் உலாவிக் கொண்டிருக்கிறீர் ஆமென் என்று நாங்கள் நன்றி ஒவ்வொருவரும் நன்றி ஐயா. விசுவாசிக்கிறோம் தகப்பனே ராஜாசப்பா. ஆமாண்டவரே ஆண்டவரே, நீர் ஸ்தோத்திரம் அநேக ஸ்தோத்திரம் அதிசயங்களை அப்பா. செய்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே ராஜாசப்பா. நீர் ஆமென் தகப்பனே இமைப்பொழுதிலே ஒருவரை ஸ்தோத்திரம் அப்பா. சொஸ்தமாக்கும், குணமாக்கும், மரித்தோரை எழுப்ப வைக்கவும் நீர் ஆமென் சர்வ ஆமென் வல்லவராய் ராஜா. இருக்கிறீர் தகப்பனே. உமக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. ஐயா. ஆமென் சோதரிக்கிறோம் ஆமென். சோதரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் ஐயா. சோதரிக்கிறோம் தகப்பனே ஆமென் ஆமென் ராஜாசப்பா. ராஜா. நீர் ஆறுதலின் தெய்வமாய் இருக்கிறீர் தகப்பனே ராஜாசப்பா. நீர் நன்றி அதிசயங்களை அப்பா. செய்கிறவராய் இருக்கிறீர் தகப்பனே ராஜாசப்பா. ஆமென் உம்மை இயேசுவே விசுவாசிக்கிறோம் தகப்பனே ராஜாசப்பா. விசுவாசிக்கிறோம் முழு உள்ளத்தோடு விசுவாசிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் தகப்பனே ராஜாசப்பா. ஆமாண்டவரே சோதரிக்கிறோம் நன்றி சோதரிக்கிறோம் நன்றி அப்பா. சோதரிக்கிறோம் தகப்பனே ராஜாசப்பா. நீர் இன்னும் ஆண்டவரே ராஜாசப்பா எங்களோடு உயிரோடு உலாவிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் ஆமென் விசுவாசிக்கிறோம் ஆமென் தகப்பனே ராஜாவே ராஜாசப்பா. நன்றி ஐயா. இன்னுமாய் கூட தகப்பனே ராஜாசப்பா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே ராஜாசப்பா நீங்க ரட்சியுங்க தகப்பனே ஆமென் ராஜாசப்பா. ஆமென் ஆண்டவரே, ராஜா. இன்னுமாய் கூட நன்றி தகப்பனே ஐயா ராஜா, நன்றி எத்தனையோ பேர் ஐயா. கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் தகப்பனே ஆமென் ராஜாசப்பா. ஆமென் இந்த அப்பா. வசனங்களை யூடியூப் ஸ்தோத்திரம் மூலமும் ஸ்தோத்திரம் தொலைபேசி ஆமா. மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நீர் இரக்கம் பலனளிக்கிற பாராட்டும் தேவனாய் இரக்கம் இருக்கிறீர் பாராட்டும் தகப்பனே ஐயா. ராஜாசப்பா. ஆமென் சோதரிக்கிறோம் ஆமென். சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜாசப்பா. ஆண்டவரே. ஆமென் கண்ணீரோடு விதைக்கிறவன் எவ்விதத்தோடு அறுவடை செய்வான் என்று சொன்னீர் தகப்பனே ஆமாண்டவரே ராஜாசப்பா. அது இயேசுவே போல கண்ணீரோடு இரக்கமா. ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ராஜா விசுவாசிகளும் தகப்பனே ராஜா, என் தேவன் என்னை குணமாக்கினார், என் தேவன் ஆமாண்டவரே என்னை நன்றி சுத்தமாக்கினார், நன்றி என் நன்றி தேவன் ஐயா. எனக்கு பதிலளித்தார் என்று ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்க நீ கிருபை சொல்லட்டும் அப்பா பாராட்ட வேண்டுமா சொல்லட்டும் ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே ஆமென். ராஜாசப்பா. சோதரிக்கிறோம் நன்றி சோதரிக்கிறோம் நன்றி ஐயா. சோதரிக்கிறோம் ஆமென். தகப்பனே ராஜாசப்பா. ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ இடத்துல கூட தகப்பனே ராஜா, எத்தனையோ பேர்களுக்கு கூட
கூட சரியான மருந்து கூட இல்லாம இருப்பாங்க தகப்பனே ராஜேசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு கூட தகப்பனே ராஜேசப்பா நீர் மருந்து வசதிகளை நன்றி ஏற்படுத்தி அப்பா, கொடுக்க நன்றி வல்லவராய் ராஜா, இருக்கிறீர் தகப்பனே நன்றி ராஜா. ஐயா, ஆமென். கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜேசப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கூட ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம். விஷயம் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ராஜேசப்பா. சரியான சிகிச்சை இல்லாம எத்தனையோ பேர் இறந்து கூட போறாங்க தகப்பனே ராஜேசப்பா. அந்த நிலைமை ஆண்டவரே முற்றிலுமாக மாற்றி இரக்கமாய் தகப்பனே ராஜேசப்பா சக நோயாளிகளுக்கும் நல்லபடியான ட்ரீட்மெண்ட் கிடைக்க நீர் உதவி கிருபை பாராட்ட வேண்டுமாய் செய்யும், கிருபை ஜெபிக்கிறேன் தகப்பனே செய்யும் ஐயா. ராஜேசப்பா. எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் கூட தகப்பனே ராஜேசப்பா நல்ல மருந்துகள் கிடைத்து எல்லாரும் நல்ல குணமாக நீர் கிருபை பாராட்ட நன்றி வேண்டுமாய் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் நன்றி, தகப்பனே நன்றி ராஜேசப்பா. ஐயா, அங்க ஆமென். இருக்கிற பெரியவர்களின் மனதை கூட நீர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீர் ஆம் தகப்பனே ஆண்டவரே, ராஜேசப்பா. நன்றி அப்பா, ஆண்டவரே நன்றி. ராஜா இன்னும் ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் கூட தகப்பனே ராஜேசப்பா இடமில்லாம ஸ்தோத்திரிக்கிறோம், கூட தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா ஐயா. வெளியே கூட அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க தகப்பனே ராஜா. அப்படிப்பட்ட மக்களை கூட நீர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ராஜேசப்பா. இயேசுவே நீர் இரக்கமாய். ஐஸ்வர்யவானை தூரத்திலிருந்து அழிகிற தேவனாய் இருக்கிறீர். ஆனால் ஆம் எளியவனை ஆண்டவரே, பக்கத்திலிருந்து அறிகிற தேவனாய் ஆமென், இருக்கிறீர் ஆமென் தகப்பனே ராஜா. ராஜேசப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கூட தகப்பனே ஒரு விஷயம் நீங்க கண்ணோக்கி பாருங்க மனம் தகப்பனே இறங்கும், மனம் ராஜேசப்பா. இறங்கும் அப்பா, ஆண்டவரே ஆமென். அவர்களுக்கு கூட தக்க பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே ஆமென், ஆமென் ராஜேசப்பா. ராஜாவே, ஆண்டவரே நன்றி அப்பா. திக்கற்றவர்களுக்கு நீர் ஒருவரே சகாயர் தகப்பனே சகாயர் ஐயா, ராஜேசப்பா. ஆமென், நாங்கள் ஆமென். விசுவாசிக்கிறோம் தகப்பனே ராஜா. சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம், சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா. சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜேசப்பா. இன்னுமாய் கூட தாப்பனே ராஜா எத்தனையோ இடங்கள்ல கூட மருத்துவர்கள் கூட இல்லாம இருக்கிறாங்க தாப்பனே ராஜேசப்பா. அந்த ஆண்டவரே மருத்துவமனைகள்ல கூட தாப்பனே இரக்கமாயிரும். ராஜா நல்ல மருத்துவர்கள் கிடைக்க நீர் அவர்களுக்கு கிருபை கிருபை பாராட்ட செய்யும், வேண்டுமாய் கிருபை ஜெபிக்கிறேன் பாராட்டும் தாப்பனே அப்பா, ராஜேசப்பா. ஆமென், ஆமென். நல்ல செவிலியர்களையும் ஆண்டவரே ராஜேசப்பா நல்ல மருத்துவர்களையும் கட்டளையிட தேவனாய் இருக்கிறீர் தாப்பனே கிருபை ராஜேசப்பா. தாரும், கிருபை கொடான கொடி தாரும், நன்றி ஆமென், செலுத்துகிறோம் ஆமென் தாப்பனே அப்பா. ராஜேசப்பா. சோத்திரிக்கிறோம் 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 தாப்பனே ராஜேசப்பா. ஆமென், இன்னும் கூட ஆமென். தாப்பனே ராஜா இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலையும் கேட்டதற்காக கொடான நன்றி கொடி நன்றி ஆண்டவரே, செலுத்துகிறோம் நன்றி தாப்பனே அப்பா. ராஜேசப்பா. இந்த நாள் முழுவதையும் வருகிற நாள் முழுவதையும் பலத்த கருத்தினால் ஒப்படைக்கிறோம் தாப்பனே ராஜேசப்பா. ஆம் ஒரு ஆண்டவரே, வருகை நன்றி அப்பா. ஏற்படுமானால் அதில் நாங்கள் ஒவ்வொருவரும் பிரவேசிக்கத்தக்க கிருபையை நீர் எங்களுக்கு தாருங்கள் ஸ்தோத்திரம் தாப்பனே ஆண்டவரே, ராஜேசப்பா. ஆமென். சோத்திரிக்கிறோம். நீரே பொறுப்படுத்த வழி நடத்தும். நீரே ரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியஸ்தர்களுக்காய், பலவீனங்களுக்காய், சண்டை சச்சரவுகள், குழப்பங்களில் இருக்கிறவர்களுக்காய், போராட்டம் நிறைந்த ஜீவியத்தில் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, என்ன செய்வோம், எப்படியா எங்களுடைய ஜீவனை போய்க் கொண்டிருக்கிறது என்ற கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு ஆண்டவரே என்ன செய்வோம் என்று கலங்கி இருக்கிற ஜனங்களுக்கு நீரே ஆறுதலின் தேவன், நீரே சமாதானத்தின் தேவன், நீரே இரக்கத்தின் தேவன், நீரே ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர் அப்பா. இவற்றை உமக்கு நன்றி. தேவ கிருபை கிடைக்கட்டும். ஆமென். இனிமாய் கூட நம்மளே யாராவது ஒருவர் தேவ சமூகத்திலே நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, அந்த விசுவாசிகளுடைய குடும்பங்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காய், கன்னிகளுக்காய், அதுபோல திருமணம் செய்ய போகிற மகன் ஜோசப் ஏற்ற வேளையில நல்ல மணவாட்டி கிடைக்கவும், அதுபோல மகள் ரெபேக்காளுக்கு நல்ல மணவாளன் கிடைக்கவும், இன்னும் பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, அதுபோல சிறு பிள்ளைகளாகிய மகன் ஈசாக்கு, எமிமாளுக்காய், மகள் எமிமாளுக்காக, இன்னும் பிள்ளைகள் காருண்யாபி, இன்னும் மெர்சிக்காக, அதுபோல வயதிலே முதிர்ந்தோர்களுக்காக, குடும்ப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக தேவ கரத்திலே இந்த நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்த, அவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் வளரத்தக்கதாக தேவ இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாகும். அதுபோல புதிய ஆத்மாக்களுக்காக, புதிய எழுப்புதலுக்காக, ஊழியங்களுக்காய், ஊழியர்களுடைய குடும்பங்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, இந்த காரியத்திற்காக நம்மளை யாராவது ஒரு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ஐயா. இயேசுவே ஆமென். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. இயேசுவே இரக்கமா. பிள்ளைகளும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தாவே தகப்பனே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஆமாண்டவரே நன்றி, நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே
இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அந்த பிள்ளைகளுக்கு நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஒரு ஆமென் ஆமென் ராஜாவே. இன்னும் ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆராதனையும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இரக்கமா. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே ஆமென் ஆமென் ராஜா. அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே உமக்கென்று பரிசுத்தமாய் ஜீவிக்கவும் கர்த்தாவே அவர்களுக்கு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ராஜா. அப்பா தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பழைய பரிசுத்த குளிச்சல் ஆகாதபடிக்கு ஆமென் ஆமென் ராஜா. ஆண்டவரே பின்னோக்கி பார்க்காதபடிக்கும் கர்த்தாவே எசப்பா நீர் ஒரு விஷயம் பிள்ளைகளை ஆண்டவரே உங்கள் பலத்தால் இடை கட்டி வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா நன்றி ஐயா. ஆமென் ஆமென். இருக்கும் பிரச்சனைகளும் ஆண்டவரே எல்லா வித காரியங்களும் நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இயேசுவே நன்றி அப்பா. முன்னமே ஆண்டவரே எங்களுக்கு இந்த தேவை என்று ஆமென் ஆமென் ராஜா. அப்பா ஆண்டவரே அவங்க குடும்பங்களிலே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் தகப்பனே அதை நீர் ஒரு இயேசுவே ஆமென் ஆமென் ராஜா. அவர்களும் ஆண்டவரே உமது சமூகத்தை நோக்கி ஓடி வர கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற இயேசப்பா. அவங்களுக்குள்ள இருக்கிற குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் நீர் இயேசுவே நன்றி அப்பா நன்றி ஐயா. பாவங்கள் அனைத்தையும் நீர் மன்னித்தருள நன்றி நன்றி அப்பா. ஆமென் ஆமென். ஆண்டவரே இயேசப்பா இன்னும் முடிவு பரியந்தமா கிருபை செய்யும் இரக்கம் பாராட்டும் மனமிறங்கும் மனமிறங்கும் அப்பா. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் காத்து ரட்சித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. வருகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் புறம்பே தள்ளாத தேவனாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை விசுவாசித்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரையும் காத்தருளுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அது போல தகப்பனே விசுவாச குடும்பங்களில் இருக்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை உங்களிடத்துல வர தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னது போல தகப்பனே ராஜா. ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே சிறு வயது முதற்கொண்டு ஆண்டவரே உமது நாமத்திற்கென்று ஜீவிக்கின்ற ஜீவியத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. விசுவாசிக்கிறதிலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே பலனோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உமது பலத்தால் அவர்களை இடைக்கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு அறிவையும் புத்தியும் ஞானத்தையும் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் பள்ளியிலும் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் நீர் காத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களை ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசப்பா வருகிற ஆண்டவரே ஆபத்துகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆபத்திலிருந்து பாதுகாத்தரலும் அப்படிப்பட்ட மனுஷர்களை ஆண்டவரே நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க. சாத்தான் தந்திரமாய் கொண்டு வருகிற ஒவ்வொரு செயல்களையும் நீர் எடுத்து போட வேண்டும். அந்தகார சக்திகளை ஆண்டவரே எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல புத்தியையும் நல்ல உணர்வையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்லபடியாக பாடம் சொல்லித்தர கர்த்தாவே நீங்க கிருபை செய்யும். அது போல தகப்பனே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே பயத்தோடு உண்மை ஆராதிக்கும் தொழுது கொள்ளவும் அவர்களுக்கு பழக்குவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆதாமுக்கு ஆண்டவரே எப்படி ஏவாளை நீரோ விழா எலும்பிலிருந்து உருவாக்கினீரோ அது போல மனவாளனுக்கும் ஒவ்வொரு மனவாட்டியை நீர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஏற்ற காலங்களிலே நீர் ஏற்ற காரியங்களை செய்ய வல்லவராய் சித்தம் இன்னதென்று ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஆண்டவரே அறிவையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் ஆண்டவரே யாரை குறித்திருக்கிறீரோ இந்த மனவாளனுக்கு இவர்தான் மனவாட்டி என்று யாரை குறித்திருக்கிறீரோ அவர்களை நாங்கள் கண்டுபிடிக்க கர்த்தாவே நீங்க ஆண்டவரே ஒன்று சேர்க்கிறா ஆண்டவரே வல்லமை உமக்குத்தான் இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் ஒன்று
ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே கர்த்தாவே. நன்றி அப்பா. உம்முடைய ஆமென் சித்தமே ஆமென். நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே திருமண காரியங்களிலே தகப்பனே ராஜா உமது சித்தமே அன்றி வேற ஒருவரின் நன்றி சித்தமும் நன்றி அப்பா. நடக்கக்கூடாதபடி ஆமென் ஆமென் ஆண்டவரே அப்பா. நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏற்ற அப்பா. வேலையிலே நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நன்றி உமக்கு கொடான ஆண்டவரே. கொடி ஆமென். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே வழி விலகி போகிற வாலிப பிள்ளைகளை உமது கரங்கள்ல கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே தகப்பனே தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் ஆண்டவரே கேடான பல செயல்களை செய்து கொண்டிருக்கிற வாலிபர்களை கூட உமது கரங்கள்ல நன்றி கொடுக்கிற சுவாமி. நன்றி ஆண்டவரே அப்பா. சப்பா ஆமென் நீர் ஆமென். அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும். அவர்கள் ஆண்டவரை செய்கிற காரியங்கள் ஆண்டவரை நீர் உணர்த்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அவர்களும் ஆண்டவரே அவர்கள் பாவங்களில் இருந்து வெளிவர கர்த்தாவே நீ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பை நீர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா. அவர்களும் ஆண்டவரே புத்தியுள்ள கன்னிகைகளாய் நடந்து கொள்ள கர்த்தாவே ஆமென் நீர் ஆமென் கிருபை ராஜா. பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா. ஆமாண்டவரே. அது போல நன்றி ஆண்டவரே அப்பா. விசேஷமாக ஆண்டவரே ஜோசப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அவர்கள் ஆண்டவரே இயேசுவே தகப்பனே நன்றி ஆண்டவரே. திருமண காரியம் ஆண்டவரே உமது கரங்கள்ல ஆமென் பலத்த ஆமென். கரங்கள்ல ஒப்புக்கொடுக்கிறோம் ஆமாண்டவரே. தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த மணவாளனுக்கு தகப்பனே நீர் நன்றி ஏற்ற அப்பா. மனவாட்டியை ஏற்ற ஆமென் காலத்துல ஆமென். கொண்டு வந்து ஸ்தோத்திரம் சேர்க்கும்படியாக ஸ்தோத்திரம் ஐயா. செய்கிறோம் தகப்பனே. நீரே ஆசீர்வதித்து ஆமென். பலப்படுத்துவீராக. ஆமாண்டவரே. ஆண்டவரே அவர்கள் ஸ்தோத்திரம் பந்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடைசி அப்பா. பரியந்தம் உமது முடிவு பரியந்தம் வரைக்கும் ஆண்டவரே எசப்பா. அவர்கள் கிருபை ஆண்டவரே கிருபை ஒன்றாய் ஆண்டவரே ராஜா. ஒரே மாமிசமாய் ஆண்டவரே தகப்பனே உமது வருகையில பிரவேசிக்கத்தக்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆமென் ராஜா. ஆமென் நீரே ராஜாவே. ஏற்ற காரியங்களை செய்தரல வேண்டுமா செய்தரலும் அப்பா. ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். நன்றி அது போல நன்றி தகப்பனே அப்பா. ராஜா ரெபேக்காளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்கும் இயேசுவே. ஆண்டவரே ஏற்ற ஸ்தோத்திரம் மணவாளனை நீர் ஸ்தோத்திரம் தந்தரல வேண்டுமா ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபிக்கிற ஏசப்பா. நீரை காத்து வழி நடத்த வேண்டுமா ஆமென் ஜெபிக்கிற ஆமென் தகப்பனே. ராஜாவே. ஆண்டவரே நன்றி அப்பா. ஏசப்பா அது போல ராஜா சிறு ஸ்தோத்திரம் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஈசாக்கு மெர்சி உமது கரங்கள்ல கொடுக்கிற ராஜா. காலும் நன்றி ஞாபகம் உமது நன்றி. கரங்கள்ல கொடுக்கிற ஆமென் சுவாமி. ஆமென் நீரை ராஜா. பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பள்ளி இயேசுவே. காரியங்களிலும் ஸ்தோத்திரம் போக்கிலும் வரத்திலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே மற்றவர்களுக்கு முன்பாக ஞானத்தோடும் புத்தியோடும் நடந்து ஆமென் கொள்ள ஆமென். கர்த்தாவே நீங்க நன்றி கிருபை பாராட்ட நன்றி வேண்டுமா அப்பா. ஜெபிக்கிற ராஜா. அது போல தகப்பனே இன்னும் இயேசுவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடல்களில் ஏற்பட்டு ஸ்தோத்திரம். இருக்கும் ஆண்டவரே இந்த சளி தொந்தரவு காய்ச்சல்களை கூட இயேசுவே. நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிற. சரீரத்துல தயவாயிரும். சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிட கிருபையாயிரும். வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா. அந்த கிருபையாயிரும். பிள்ளைகளும் ஆண்டவரே உமது நாமத்திற்கென்று ஆண்டவரே ஏசப்பா ஜீவிக்கின்ற ஜீவியத்தை நீர் தந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் சமூகத்திலே ஸ்தோத்திரம் அப்பா. நாட்டுப்படுகிற ஜீவ விருட்சமாய் அந்த பிள்ளைகள் வளர கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அந்த ஆமாண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே நன்றி ஏசப்பா அப்பா. நன்றி மற்றவர்களுக்கு அப்பா. முன்பாக உமது நாமத்துக்கு என்று சாட்சியாய் வாழ கர்த்தாவே பரிசுத்த ஜீவியத்தை அவர்களுக்கு தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா. ஆமென் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆமென் நீரே ஆமென் ஆண்டவரே அப்பா. ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே பாஸ்டர் அவங்களுக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் இயேசுவே. ஜெபிக்கிறோம் ராஜா. இரக்கமா. நீர் ஆண்டவரே ஊழியத்தை காத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழிய ஆமென் பாதையில ஆமென் ஆண்டவரே ராஜா. எந்த தடைகள் வந்தாலும் கர்த்தரே நீர் ஒரு விஷயம் ஆண்டவரே அந்த தடையில தடையை எடுத்து போடும் உடைத்தருள எடுத்து வேண்டுமா போடும் அப்பா. ஜெபிக்கிறேன் ஆமென் ஏசப்பா. ஆமென். கர்த்தாவே நீர் வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன். இருப்பு தாப்பால்களை ஆமென் உடைக்கிற தேவன் ஆண்டவரே ஆமென் ஏசப்பா. ஆமென் ஆண்டவரே ராஜா. தகப்பனே உமக்கு முன்பாக ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே தகப்பனே ஏசப்பா. ஆமென் ஆமென் தடைகளை ராஜா. உடைத்து தகப்பன் தாமே ஆண்டவரே ஊழிய பாதையில ஆண்டவரே செவ்வையாய் நடக்கும்படி கிருபை பலத்தையும் சுகத்தையும் கிருபை தர வேண்டுமாய் ராஜாவே. ஜெபிக்கிற ஏசப்பா. ஆமென் ஆமென் அப்பா. ஆண்டவரே உமது நாமத்துக்கென்று அநேக ஜனங்களை கூட்டி சேர்க்கும் இயேசுவே. பாக்கியத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்னும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பச்சையா சரீரங்களில் இருக்கும் ஆண்டவரே பலவீனங்களை நீர் எடுத்து போடும்படியா நன்றி அப்பா. ஜெபிக்கிறோம். நன்றி உம்முடைய ராஜா. பலத்தையும் கட்டளையிட வேண்டுமாய் ஆமென் ஜெபிக்கிற ஆமென் ஏசப்பா. ஆமென் உம்முடைய ராஜா. பாதையில ஆண்டவரே உமது பலத்தால் இடைக்கட்டி கிருபை ஆண்டவரே கிருபை அவர் ராஜா. பாதம் கல்லில இடராதபடிக்கு நீர் பாதுகாத்து வழி நன்றி நடத்த அப்பா. வேண்டுமாய் நன்றி ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே. ஆமென் நீரை ஆமென் அப்பா. காத்து வழி நடத்தணும். குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து தயவாயிரும். பலப்படுத்துங்க தகப்பனே. இரக்கமாயிரும். குடும்பத்தில் ஆமென். ஆண்டவரே இன்னும் எண்ணெயும் அப்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து தந்ததுக்கு ஆசீர்வதியும் அப்பா. கொடான கொடி நன்றி ஆமென் அப்பா. ஆமென். அன்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவதற்காக நமக்கு கொடான கொடி நன்றி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே. மற்றவர்கள் ஆமென். முன்பாக ஆண்டவரே குடும்பமாய் சாட்சியாய் வாழ கர்த்தாவே பரிசுத்த ஜீவியத்தை இரக்கம் ஜீவிக்க கர்த்தாவே பாராட்டும். நீங்க கிருபை இரக்கம் பாராட்டும் பாராட்டினதற்காக அப்பா. நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மட்டுமாய் ஆண்டவரே ஏசப்பா அடியேன் செபத்தை இயேசுவே. கேட்டதற்காக கொடான ஸ்தோத்திரம் கொடி நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா. கர்த்தரும் மேய்ப்பரும் இரட்சகருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நம்முடைய தேவன் நம்ம ஒவ்வொருவருடைய தேவைகளை வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று எங்கி தவிக்கிற ஜனங்களுக்கு
ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நல்ல உடைகளை தருகிறீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஆண்டவரே குடி தண்ணீரை தருகிறீர், நல்ல ஆண்டவரே உணவுகளை தருகிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு எல்லா இருக்க இடமும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய ஆண்டவரே சபைகளையும் ஆண்டவரே நல்ல குடும்பத்தையும் நல்ல விசுவாசிகளையும் நல்ல ஆண்டவரே ஞானமுள்ள பிள்ளைகளையும் நீர் தந்திருக்கிறீரப்பா. நீர் உம்முடைய இரக்கம், உடைய தயவு, கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறீர், எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிறீர், எங்களை தகுதிப்படுத்துகிறீரப்பா. நாங்கள் இம்மட்டுமாய் தேசத்திற்காய், ஜனங்களுக்காய், சபை காரியங்களுக்காய், சபை தேவைகளுக்காய், சபை பிள்ளைகளுக்காக ஆண்டவரே வியாதியஸ்தர்களுக்காய், ஆண்டவரே ஆளுகிற அதிகாரிகளுக்காய், அக்கிரமக்காரர்கள், பாவிகளும் துரோகிகளும் மனம் திரும்பத்தக்கதா இப்படி அநேக காரியங்களுக்கு ஜெபிக்க எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதிலளிப்பதற்காய் நன்றி. சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி. பத்திரத்தை, பாதுகாப்பை கொடுத்ததற்காய் நன்றி. தொடர்ந்து உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள உம்முடைய கரத்திலே நாங்கள் வந்து நித்திய ஜீவனிலே பிரவேசிக்கத்தக்கதாக தேவ கிருபை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே மகிமைப்படும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்தை லூக்கா எழுதின சுவிசேஷகம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கலாம். 27, 28. லூக்கா 11, 27, 28 வாசிக்கலாம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஜனங்களுக்காக அநேக காரியங்களை பேசி அவர் அநேக காரியங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவர் ஒரு இடத்துல ஜெபம் முடித்த பிறகு தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். பிறகு அந்த இடத்திலே அநேக காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறார். அந்த இடத்திலே இருந்த ஒரு ஊமையான பிசாசையும் துரத்தி அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அன்றைக்கு இருந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் அவரை, இவன் பிசாசுகளின் தலைவன் பெயல்சபூல் என்று சொல்லி அவரை மிகவும் அங்கே இன்றைக்கு எப்படி தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பரியாசமும் கேலியும் செய்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு செய்கிறார்கள், அதே போல் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அப்படி சொல்லி வந்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் பொழுது 24ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் காணாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்புவேன் என்று சொல்லி அது வரும் பொழுது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருப்பதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஏன் இதை அவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை விட்டு, எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை காத்து கொள்ளாமல் அங்கே உலகத்திலே ஜனங்கள் பேசுகிற காரியங்களை குறித்தும் அல்லது உலகத்திலே ஜெபிக்காதபடி, ஒரு பரிசுத்தம் இல்லாதபடி, ஒரு பயம் இல்லாதபடி, எதை குறித்தும் கவலைப்படாதபடி, எந்த நேரமும் உலக மயக்கத்திலும் உலக காரியங்களிலும் இருக்கிற அப்படிப்பட்ட மனிதனுடைய ஜீவியமானது அது எப்படிப்பட்டதாக இருக்குமாமா? ஒரு பிசாசு பிடித்த மனிதனுடைய நிலைமை போல இருக்குமாமா. ஏனென்றால் அவனுடைய இருதயத்திலே தேவனோ அல்லது தேவனுடைய வார்த்தைகளோ அல்லது தேவனுடைய ஆசீர்வாதமோ இல்லாதபடி இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளாக, அதைத்தான் ஆண்டவர் அது அசுத்தாவி பிடித்த மனிதனோடு ஒப்பிட்டு அந்த மனிதனை பேசுகிறார். பாருங்கள், எப்படி ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன் அங்கே தேவ சமூகத்திலே வரும் பொழுது அந்த ஆவி அவனை விட்டு சென்று விடும். ஆனால்
அந்த மனிதன் தொடர்ந்து அங்கே தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய காரியங்களை குறித்து உண்மையாய் யுத்தமாக இருக்கும் பொழுது அந்த மனிதன் தேவனுக்குள்ளாக மனம் திரும்பினவனாக ரட்சிக்கப்பட்டவனாக நிலைத்து நிற்பான். ஆனால் அந்த மனிதன் எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் வரும் பொழுது நான் காணப்படுகிற போராட்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் அல்லது மற்றவர்கள் நம்மை குறித்து அங்கே பரியாசிக்கும் பொழுதோ அல்லது வறுமைகள் வரும் பொழுதோ, போராட்டங்கள் வரும் பொழுதோ, பிரச்சனைகள் வரும் பொழுதோ, அந்த மனிதன் பின்வாங்கி போகும் பொழுது, பரிசுத்தாவியை விட்டு அவன் விலகி போகும் பொழுது, பரிசுத்தாவி இல்லாத ஒரு ஜீவியம் ஜீவிக்கும் பொழுது, அது அந்த அவனை விட்டு சென்ற அந்த பிசாசு மறுபடியும் அவன் ஒரு நிர்கதியான மனிதனாக அல்லது குழப்பம் நிறைந்த மனிதனாக அல்லது அங்கே அவனுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையோ தேவனோ இல்லாத பொழுது, ஏனென்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நமக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் பொழுது நாம் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, நம்முடைய பழைய பாவங்கள் அவருடைய இரத்தத்திலே கழுவப்பட்டு பிறகு நாம் விசுவாசத்திலே வளர்ந்து அந்த விசுவாசத்திலே வளர்வதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கிறார். இந்த 3 காரியங்களும் மனிதனுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நடைபெறாதபடி அதை அங்கே சந்தேகத்தோடோ அல்லது மற்றவர்கள் நம்மை குறித்து இப்படி சொல்லுகிறார்கள், அப்படி சொல்கிறார்கள் என்று ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும் பொழுது, அது பின்வாங்கி போன நிலைமைக்குள்ளாய் சென்று பரிசுத்தாவி இல்லாமல் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய நிலைமை முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்று ஆண்டவர் அங்கே எச்சரிக்கிறார். அதை கேட்ட பொழுது அந்த கூட்டத்திலே ஒரு ஸ்திரீ சொல்லுகிறார், உம்மை சுமந்த அந்த கர்ப்பமும் நீர் பால் உண்ண அந்த முலைகளும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லும் பொழுது அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியானாலும் அது உண்மையாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த அந்த மரியாள் அந்த கர்ப்பமோ அவளுடைய அந்த சரீரமோ அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அதை காட்டிலும், பாருங்கள், அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்கள் தான் அதிக பாக்கியவான்கள். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை வேதத்தின் மூலமாக வாசிக்கிறோம். அங்கே நாம் அநேக இடங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், நாம் படிக்கிறோம். இதை படித்து கேட்டால் மட்டுமல்ல, அதை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்திலே அதை வளரச் செய்ய வேண்டும். எப்படி ஒரு மனிதன் உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த உணவு அவனுக்கு ஜீரணமாக வேண்டும். அவனுக்கு அது ஜீரணமாகவில்லை என்றால் ஒன்று அவனுடைய சரீரத்திலே இருக்கிற உறுப்புகள் கெட்டுப்போய் இருக்கிறது என்று அர்த்தம். அவன் எப்பொழுது சரீரத்திலே அங்கே 3 வேளை எடுக்கிற உணவு சரியாக இருக்கும் பொழுது அவனில் உள்ள எல்லா கழிவுகளும் வெளியேறிவிடும், அவனுக்கு பலன் கிடைக்கும். அதை போல நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பார்த்தாலோ கேட்டாலோ மட்டுமல்ல, அந்த வார்த்தையை கிரியை செய்ய அனுமதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது என்ன செய்யும்? அது உங்களுக்கு அதிக பாக்கியத்தை, அதிக நன்மைகளை தரும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வெறும் கேட்டாலோ அல்லது அதை பார்த்தாலோ மட்டுமல்ல, அதை நாம் காத்து கொண்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்க தேவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்த கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான வேளையிலே உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் கிருபை கொடுத்தீரப்பா. அது மட்டுமல்ல, நாங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்தோம். எங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாகவே கேட்கிறவராய் இருக்கிறீர். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. நாங்கள் கேட்டதை நீர் கொடுக்கிறீர், நாங்கள் தட்டும் பொழுது நீர் திறக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளை கேட்டு அதை கை கொண்டு நடக்கும் பொழுது அது மிகுந்த பாக்கியத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும்
அதிக பலனையும் தருகிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட தேவனாகி உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் தொடர்ந்து சாயங்காலம் நடக்கிற ராபோஜன பந்திக்காக அந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை, தேவ தயவு நாங்கள் குடும்பமாய் சபையாய் பங்கு கொள்ள தேவன் வழிவாசல்களை திறந்தருளும், எல்லா தடைகளை எடுத்து போடும், நீர் காரியங்களை வாய்க்க பண்ணும், நீரே மகிமைப்படும். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வராது. ஆமென். அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென்.